நரகமே எனக்கு பதில் சொல்லும்டான்னு டூம் சொல்லுவார் பாருங்க. அப்சல்யூட் பீக். ஸோ கைஸ் ஓவராலாக பார்க்க ஆரம்பிச்சா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டூம் ரிலேட்டட் ஒரு டீசரை வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. D23 ஈவெண்ட்ல ஸ்பெஷல் ஈவெண்ட்ல வந்து அவங்களுடைய பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ சோஷியல் மீடியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. தமிழ் டப்பு தயவு செஞ்சு பார்க்காதீங்க, வேற மாதிரி கொடுத்துட்டாங்க. பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரியா அந்த ட்ரெய்லருடைய மோட்டிவ் என்ன, ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்திருக்காங்கன்றத டீட்டெயிலாகவே அந்த ட்ரெய்லர் டீகோட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்றது அப்படி சொல்லி உங்களுக்கு ஷார்ட் ஷூட்டாக புரிய வரும். ஸ்ட்ரைட்டாக நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இதே மாதிரி மார்வல் கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டு டூம்ஸ்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கண்ட 5 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே மறக்காம நம்ம சேனல் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேக்காக நான் ரெடி பண்ணி. ஆக்சுவலி இது வந்து ட்ரெய்லர் கிடையாது, இது ஒரு சின்ன டீசர் மாதிரி தான், ஸ்பெஷல் லுக்குன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. D23 ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் இருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத போன ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாண்டேஜோட கிக் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரோன்ல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு. ஷூஸ்டாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேட் பண்றாங்க. அதுல வந்து ஷூஸ்டாம் என்ன சொல்றாங்கன்னா, விக்டர் வாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன், எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன்றதை சொல்றாங்க. அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ டாக்டர் டூம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல இருந்து தான் வராருன்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷூஸ்டாமுக்கும் சரி ரீட் ரிச்சர்ஸ்க்கும் சரி 2 பேருக்குமே நம்ம விக்டர் வாண்டும் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேட் பண்றாங்க. அவன் ஒரு டிஃப்ரெண்டான ஆளு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன், பட் இருந்தாலும் அவனுக்கு க்ளோஸான நிறைய பேர் அவன் இழந்துட்டான். அதை நினைச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கரண்டா எல்லாரையும் பழி வாங்கிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஷூஸ்டாம் வந்து சொல்றாங்க. நம்ம டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட ஃபேமிலி இழந்துட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் மாண்டேஜா நமக்கு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு, விக்டர் நீ தான் பண்ணியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு. அடுத்த மாண்டேஜ்ல நம்ம டூம் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருடப்பட்ட வாழ்க்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க வந்து அதை திருப்பி கொடுக்குற டைம் வந்துருச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஒரு விதத்தில் அது உண்மைதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கேம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்னாப்பை ரிவர்ஸ் பண்ணி தானே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்கன்ற போது ஒரு விதத்தில் இவங்க திருடப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஒரு விதத்தில் இப்போ அந்த லைஃபை நீங்க திரும்பி கொடுக்குற நேரம் வந்துருச்சுன்றத வந்து பார்த்தீங்கன்னா டூம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எம்பாக்கோ இருக்காங்க, நம்ம ஷூரி இருக்காங்க, கேம்பிட், தார், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்மேனை சேர்ந்த நம்ம மேக்னெட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. சார்ல்ஸ் சேவியரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்ககிட்ட தான் வந்து ஷூஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா நரேட் பண்றாங்க. இவன் இந்த மாதிரி பழிவாங்க எண்ணத்தோட வருவான்ற மாதிரி நாங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி வந்து ஷூஸ்டாம் கொஞ்சம் அழுதுகிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்றாங்க. எக்ஸ்பேன்ஷன்ல தான் வந்து ஷூஸ்டாம் நரேட் பண்றாங்க போல. ஸோ என்னன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நியூயார்க் சிட்டியை மொத்தமா தரமாட்டமாக்கிட்டாங்க. ஸோ விவசாயத்துக்கு எப்படி நிலத்தை உழுவாங்களோ அந்த மாதிரி வந்து பயங்கரமா உழுது வச்சிருக்காரு. இதுக்கப்புறமா டூமோட சட்டையை பிடிச்சி நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு, நீ தான் இதை பண்ணியா, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூமோட ஐயை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க. ஸோ டூமோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அது ஒரு சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல மெக்னெட்டோவை காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா தாரோட பொண்ணான நம்ம லவ்வுமே இந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானி ஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா கையில ஹோன் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதுக்கப்புறமா தான் ஒரு ஹீரோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உடச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாருங்க. தரமான லேண்டிங். ஸோ அந்த லேண்டிங் அப்புறமா வந்து பார்த்தா தார் வராரு. தார் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு, உன்னை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நரக வழியில என்னன்றதை உனக்கு காமிச்சிட்டு தான் உன்னை அனுப்புவேன்ற மாதிரி டூம் அந்த டூம் கிட்ட நம்ம தார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்படியே ஸ்ட்ராம் பேக்கரை இறக்குறாரு. 2 விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாரு. அது ஏதோ மேஜிக் தான். ஸோ மற்றபடி அவருக்கு வந்து ஸ்ட்ராம் பேக்கரை தடுக்கிற லெவலுக்கு டூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லை, ஒரு மேஜிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த தடுத்ததுல ஸ்ட்ராம் பிரேக்கர் பறந்து போய் விழுகுது. அதுக்கப்புறமா டூம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வச்சு தாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாரு. அந்த இடத்துல டூம் என்ன சொல்றாருன்னா, நரகமே எனக்கு பதில் சொல்லும்ன்றான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்குறாரு. நரகமே எனக்கு பதில் சொல்லும்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு பதில் சொல்லணும், டூமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லும்ன்றது டூம் அந்த இடத்துல சொல்றாரு. அந்த ஆல்சோ கால் வைக்கும் போதே அந்த இடத்துல சென்டினல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நிக்கிறாங்க. ஸோ சென்டினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. மாண்டேஜ் செதற அவுட் ஆனது தான் சொல்லணும். கண்டிப்பா பீக் தான். ஏன்னா இது ஒரு 2 நிமிஷம் இதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் கொடுத்துருந்தாங்க. பட் இதனால பீக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டூம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. டூமோட லுக்ல இருந்து டூமோட மோட்டிவ் என்னன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு லெவலில் தானோஸ் ஈவுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. தானோஸோட பெட்டரான ஆள் தான் டூமு. பட் தானோஸோட மோட்டிவ் என்ன, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நல்ல விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டூமையுமே ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. எமோஷனலி வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றத படம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த மாண்டேஜ் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்கஷனை பற்றி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போகிறேன்றது அதை வந்து நான் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணேன். ஒரே நல்ல 2 வீடியோ போட்டால் நல்லா இருக்காது, உங்களையும் போட்டு தொந்தரவு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்ற மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருக்கேன். வரலாம்.